ஆசிரியர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம பார்க்க இருக்க தலைப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிந்தைய வேத காலம். லேட்டர் வேதிக் ஏஜ். இந்த பிந்தைய வேத காலத்தினுடைய காலம் பார்த்தோம்னா, பொதுவான ஆண்டிற்கு முன் 1000லிருந்து பொதுவான ஆண்டிற்கு முன் 600 என்று சொல்லப்படுகிறது. சரிங்களா? இந்த பிந்தைய வேத காலகட்டங்கள்ல தான் பார்த்தோம்னா, யஜூர், சாமம், அதர்வணம், ரிக்வேதத்தை தவிர மற்ற பெரும்பாலான இலக்கியங்கள் நம்ம போன கிளாஸஸ்ல பார்த்துருப்போம். அந்த இலக்கியங்கள் எல்லாமே இயற்றப்பட்டதனுடைய காலம் இந்த பிந்தைய வேத காலம் தான். வேத பாடத்துல உள்ள பாடல்களை வந்து பார்த்தோம் அப்படின்னா, சம்ஹிதா என்று அழைச்சிருக்காங்க. இது இன்னும் வினாவுல கேட்கல. தேர்வுல கேட்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வேத பாடல்களில் உள்ள மந்திரங்கள் எவ்வாறு அழைக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, அல்லது பாடல்கள் எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா, சம்ஹிதா அப்படின்ற பேர்ல அழைக்கப்படுது. அதே மாரி இந்த இரும்பின் பயன்பாடு வேத காலத்தோட தொடர்புடையதுன்னு சொல்றோம். அந்த இரும்பின் பயன்பாடு எப்ப இங்க தொடங்கப்பட்டதா பார்க்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, முன் வேத காலகட்டத்தினுடைய முடிவிலும், பின் வேத காலகட்டத்தில தான் சொல்றாங்க. அதாவது பொதுவான ஆண்டிற்கு முன் 1100ல இருந்து பொதுவான ஆண்டிற்கு முன் 700 காலகட்டங்கள்ல தான் இரும்பு பயன்படுத்தப்பட்டதற்கான சான்றுகள் கிடைச்சிருக்கு. அதில் பர்டிகுலராக பார்த்தோம் அப்படின்னா உத்தரப்பிரதேசனுடைய கிழக்கு பகுதிகளில் மற்றும் விதேக பகுதிகளிலையும் இது பயன்படுத்தப்பட்ட சான்று இருந்ததா நமக்கு கிடைக்க வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் சப்த சிந்து முன் வேத காலகட்டங்களில் வாழ்ந்த பகுதியிலிருந்து பின் வேத காலகட்ட பகுதியான கங்கை சமவெளியை நோக்கி ஆரியர்கள் இடம்பெயர்ந்தது பற்றின செய்திகளை வந்து பார்த்தோம் அப்படின்னா அக்னி விதேக மாதவா அப்படின்ற கதை மூலமா சதபத பிராமணத்துல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பதிவு செஞ்சிருக்காங்க. அப்ப இந்த முன் வேத காலகட்டத்தில் சப்த சிந்துல வாழ்ந்த மக்கள் பின் வேத காலகட்டங்களில் தான் கங்கை சமவெளிக்கு இடம் பெயர்ந்தாங்கன்றத குறிப்பிடும் இலக்கியம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதபத பிராமணம் அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த கதையின் மூலமா சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அக்னி மற்றும் விதேக மாதவன் என்ற கதையின் மூலமா சொல்றதா சொல்லப்படுது. இந்த பின் வேத காலகட்டங்களில் தான் ஜனா என்பது ஜனபதாவாவும் மாறியதாக சொல்கிறாங்க. அதாவது ஜனானா இனக்குழு, ஜனபதா அப்படின்னா அந்த இனக்குழுவினுடைய அரசு சிற்றரசுன்ற நிலையை தாண்டி வளர ஆரம்பிக்குது. ஸோ அந்த நிலை வந்ததாக சொல்கிறாங்க. பின் வேதகால இலக்கியங்கள். ஸோ ஷார்ட்டாக இருக்கிறதுக்காக பின் வேதகால இலக்கியத்தை தான் PVK இலக்கியங்கள் கொடுத்துருக்கேன். பின் வேதகால இலக்கியங்களில் வந்து வட இந்தியா மற்றும் தென்னிந்தியா. ஏன்னா முன் வேத காலகட்டங்களில் வடமேற்கு இந்தியாவில் மட்டும் குடியேறினாங்க. பின் வேத காலகட்டங்களில் வட இந்தியா முழுவதும் குடியேறிட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் தென்னிந்தியாவுக்குள்ளே வருவதற்கான முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்ட காலமும் அதுதான். ஸோ அந்த அடிப்படையில் ஒட்டுமொத்த இந்தியா பற்றின குறிப்புகள் பின் வேத கால இலக்கியங்களில் இருக்குது. அதில் வட இந்தியாவை ஆரியவர்தம் எனவும், மத்திய இந்தியாவை மத்திய தேசம் எனவும், தென்னிந்தியாவை தட்சிணபதா என்ற பெயரிலும் வழங்கப்பட்டதாக சொல்கிறாங்க. இது எல்லாமே பின் வேத காலகட்டங்களில் அறிந்து கொள்ள பயன்படக்கூடிய சான்றுகளாக பார்க்கப்படுது. பின் வேத காலகட்டத்தினுடைய சமூக நிலை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏனென்றால் இந்த காலகட்டங்களில் தான் சதுர்வர்ண முறை என்ற 4 வகை சாதிகள் என்ற முறை நிலை பெற்றது. ஸோ இதை எது உறுதிப்படுத்துது அப்படின்னு பார்த்தோம்னா ரிக்வேதத்தில் இருக்கக்கூடிய 10வது மண்டலத்தில் உள்ள பிரஜாபதி என்ற கடவுளினுடைய வாய் மற்றும் தலைப்பகுதிகளிலிருந்து பிராமணர்கள் தோன்றியவங்களாகவும், சத்திரியர்கள் என்பவர்கள் தோளிலிருந்து தோன்றியதாகவும், வைசியர்கள் என்பவர்கள் தொடையிலிருந்து தோன்றியதாகவும், சூத்திரர்கள் என்பவர்கள் பாதத்திலிருந்து தோன்றியவர்களாகவும் சொல்லப்படுது. இதில் இந்த 3 வகை சாதிகளை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திரை வர்ணிகாஸ் அல்லது ட்ரை வர்ணிகாஸ் அப்படின்ற பேரில் அழைக்கப்பட்டதாக சொல்லப்படுது. இதில் ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும். இந்த பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள்ன்றது ஆரம்பத்தில் இருந்த ஒட்டுமொத்த இந்த இந்திய மக்களுக்கும் அவங்க இதை வரையறை செய்யலை. ஆரிய குலங்கள் தங்களுக்குள்ள தான் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி வரையறையை செஞ்சுக்கிறாங்க. கடைசியாக ஆரிய முறைகளை நம்ம ஏற்றுக்கொள்ளப்படும் போது நம்மளும் அவங்க ஏற்றுக்கொண்ட முறைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டோம். இதுதான் உண்மை. சரிங்களா? இப்போ சமூகத்தில் சாதி முறையை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஆசிரம முறை அப்படின்ற முறையை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த அடிப்படையில் அந்த ஆசிரம முறையை பற்றி குறிப்பிடும் இலக்கியம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆய்த்ரேய பிராமணா அப்படின்னு சொல்லப்படுது. இதில் முதல் 25 ஆண்டுகள் பிரம்மச்சாரியம் அல்லது மாணவ பருவம் என்றும், அடுத்த 25 ஆண்டுகள் கிரகஸ்தா இல்லற வாழ்க்கை எனவும், அடுத்த 25 ஆண்டுகள் வனப்பிரஸ்தா இல்லற வாழ்வை துரத்தல் என்றும், அடுத்த 25 ஆண்டுகள் சன்னியாசி அனைத்தையும் துரத்தல் என்ற முறையில் வாழ்க்கை வாழணும் அப்படின்ற அடிப்படையில் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க ஆசிரம முறையை பிராமணர்களுக்கு உருவாக்குனதா சொல்லப்படுது. இதை தவிர இந்த பிந்தைய வேத காலகட்டங்களில் தான் கோத்திரம் அப்படின்ற முறையும் உருவாக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. கோத்ரா அல்லது கோத்திரம் என்றதை பற்றி ரிக்வேதத்தில் பேசப்படுது. ஸோ இந்த ரிக்வேதத்தில் இந்த கோத்திரமை பற்றி எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசு கூட்டத்தை பிரிப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட சொல்ல சொல்கிறாங்க. கவுப்பெண், அதாவது பசுக்கள்லேயே நிறைய வகைகள் இருக்கும். இது காங்கேய நாட்டுக்கால, இது வந்து தஞ்சாவூர் பகுதியிலேருந்து வந்தது. இப்படி மாடுகளை வகைகளை இனங்களாக பிரித்தாங்க. இந்த விலங்குகளில் உள்ள தன்மைக்கு ஏற்ற மாதிரி இடங்களை பிரித்த மாதிரி மனிதர்களை பிரிக்கவும் என்ன பண்ணுறாங்க அந்த கோத்திரத்தை பிந்தைய காலத்தில் பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. ஸோ ஆரம்பத்தில் ரிக்வேதத்தில் அந்த கோத்திரம்ன்ற சொல் பசு கூட்டத்தை குறிக்க தான் பயன்படுத்தப்பட்டது. ஆனால் பின்வேத காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த சொல் மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சந்தோக்கிய உபநிடதம் மனிதர்களிடையே குல வம்சம் போன்றவற்றை அறிய பயன்படுத்தும் சொல்லாக மாறியது என்று சொல்கிறது.
அப்போ ஆரம்பத்தில் பசுக்களை பயன்படுத்தப்பட்ட இந்த சொல் பிற்காலத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மனிதர்களிடையே பயன்படுத்தப்பட்ட சொல்லாக பார்க்கப்பட்டதாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பின் வேத காலகட்டத்தில் பெண்களுடைய நிலை ரொம்ப மோசமாக இருந்ததாக சொல்லப்படுகிறது. ஏனென்றால் உபநாயனா என்பது வந்து பார்த்தோம்னா ஒரு கல்வி சடங்கு. இந்த சடங்கை முடித்ததுக்கப்புறம் தான் கல்வி கற்க போகணும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஃபாலோ பண்ணுவோம். என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆரம்பத்தில முதல் தடவ ஸ்கூலுக்கு போகிறப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சரஸ்வதி தினத்தில தான் அட்மிஷன் போடணும். அன்றைக்கி அட்மிஷன் போடுற தினத்தில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சின்ன தட்டில பச்சரிசியை கொட்டி பச்சரிசியில் ஆ அப்படின்னு எழுதுகிற மாதிரி ஒரு முறையை கொண்டு வந்திருப்பாங்க. இது இங்கே இருக்க சடங்கு மாதிரி. ஸோ இதே மாதிரி தான் அந்த காலகட்டங்களில் உபநாயன சடங்குன்றது வேத காலகட்டங்களில் இருந்தது. கல்வி கற்க போகிறதுக்கு முன்னாடி ஆண்கள் எல்லோரும் ஆரம்ப காலத்தில் பெண்கள் எல்லோரும் முறை பின்பற்றினாங்க. ஆனால் பின்வேத காலகட்டங்களில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, பெண்களுக்கு இந்த சடங்குன்றது தடை செய்யப்பட்டது. அது மட்டுமல்லாமல் சமயம் சார்ந்த செயல்களை செய்யவும் தடை விதிக்கப்பட்டது. இன்றைக்கும் எத்தனையோ கோயில்களில் பார்த்தோம் அப்படின்னா புரோகிதர்களாக ஆண்கள் தான் இருக்காங்க. சரிங்களா? பூசாரிகளாகவும் பார்த்தோன்னா பெரும்பாலும் ஆண்களாக தான் இருக்காங்க. ஸோ பெண்கள் ஆரம்ப கட்டத்தில் கோயிலுக்குள்ள பூசாரி வேலைகளும் ப்ளஸ் புரோகிதர்களாகவும் இருந்திருந்திருக்கலாங்க. அவங்களுக்கும் சடங்குகள் செய்கிறதுக்கான அனுமதிகள் தரப்பட்டிருந்திருக்கு. பட் இந்த பின்வேத காலகட்டங்களில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை டோட்டலாக ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் ஆய்த்திரேய பிராமணம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மகள் என்பவள் துன்பத்தின் ஆதாரம், மகன்தான் குடும்பத்தின் பாதுகாவலன் என்றும், மைத்ரேயி சம்ஹிதா என்ற பாடல் என்ன சொல்லுது அப்படின்னா 3 தீமைகள் இருந்ததாகவும் அதில் மது மாது சூதுன்றதை சொல்கிறாங்க. அப்போ பெண்கள் என்பவர்கள் தீமையாக பார்க்கப்பட்டதாகவும் இந்த காலகட்டங்களில் இந்த பிராமணங்கள் சங்கீத பாடல்களில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இதில் இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருக்கும் கல்வி கற்க தடை செய்யப்பட்டதான்னு கேட்டால் கிடையாது. சமுதாயத்தில் ஒரு சில குறிப்பிட்ட உயர் சமூகத்தை சார்ந்த பெண்களுக்கு மட்டும் கல்வி கற்பதற்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு அப்படின்றத பிரகத் ஆரண்யகான்ற உபநிடதத்தின் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதில் யாக்னவால்கியா என்பவருடைய சபையில் கார்கி என்ற கற்றறிந்த பெண் வந்து இந்த யாக்னவால்கியா அவருடைய சபையில் வந்து அவங்களோட தர்க்கம் விவாதம் நடத்துனதுக்கான குறிப்புகள் கிடைக்கப்பட்டதுனால தத்துவ விவாதங்கள் நடைபெற்றதாக பிரகத் ஆரண்யகா உபநிடதம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ முன் வேத காலகட்டங்களில் பெண்கள் கல்வி கற்ற அறிஞர்களாக இருந்த மாதிரி பின் வேத காலகட்டங்களில் இல்லைன்றதை இதன் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒரு சிலர் மட்டும்தான் கல்வி கற்றவங்களா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா முன் வேத காலகட்டங்கள்ன்றது திருமணம்ன்றதுக்கு எந்த ஒரு பெரிய அளவில் வரையறை கிடையாது. பிடிச்சிருக்கா குலம் கோத்திரம்ன்ற பிரச்சனைலாம் கிடையாது. ஆனால் பிந்தைய வேத காலகட்டங்களில் திருமண முறையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எண் வகை திருமணம்ன்ற ஒரு முறையை கொண்டு வராங்க. அதை வந்து ஸ்மிருதி என்ற இலக்கியங்களில் அந்த 8 வகை திருமணங்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. அதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பிரம்மா அப்படின்னா ஒரே வர்ணம் ஒரே கம்யூனிட்டி சார்ந்தவங்க வரதட்சணை பெற்றுக்கொண்டு செய்யக்கூடிய திருமணம் தான் பிரம்ம முறை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து தெய்வா அப்படின்னா வேத விற்பனருக்கு வேத வேள்விகளை செய்கிறவருக்கு பணம் தர முடியலை அப்படின்னா தன்னுடைய மகளை என்ன பண்ணுறது அதுக்கு பதிலாக திருமணம் செஞ்சு கொடுக்கறது இந்த முறையை தெய்வம்னு சொன்னாங்க. அடுத்து ஹர்ஷா அப்படின்னு பார்த்தோம்னா கால்நடைகளை கொடுத்து திருமணம் செய்து வைத்தல். அடுத்து பிரஜாபதி அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா வரதட்சணை இல்லாமல் திருமணம் செய்த முறையை வந்து பிரஜாபதி அப்படின்னு சொன்னாங்க. கந்தர்வா அப்படின்னா ஆணும் பெண்ணும் பார்த்து விருப்பப்பட்டுட்டாங்க அப்படின்னா இயற்கையை சாத்தியாக வைத்து முன்னோர்கள் இல்லாமல் அவங்களே திருமணம் செய்துக்கிறது. அசுரா அப்படின்னு பார்த்தோன்னா பெண்ணை விலைக்கு வாங்கி திருமணம் செய்வித்தல். ராட்சசம்னா பெண்ணை கடத்தி வந்து திருமணம் செய்வது. பைசாசம் அப்படின்னா பெண் சுயநினைவில் இல்லாத போது என்ன பண்ணுறது அவங்களை வலுக்கட்டாயமாக பலாத்காரம் செய்தோ இல்லை வேறு வழியில் திருமணம் செய்து கொள்வதை இவ்வாறு சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியான சூழல்களில் இந்த 8 வகையுமே என்ன பண்ணுறாங்க திருமணங்களாக எடுத்துக்கொள்கிறாங்க. இதில் எங்கேயுமே பார்த்தோம் அப்படின்னா பெண்களுக்குன்றது என்ன கிடையாது முழு சுதந்திரமும் அங்கீகாரமும் தரப்படவில்லை என்று தெரிய வருது. ஸோ இந்த முதல் 4 வகை திருமணங்களை வந்து தர்மாயா மேரேஜ் தர்மாயா திருமணங்கள் தர்ம வழிப்படி நடைபெற திருமணம் என்றும் அடுத்த 4 திருமணங்களை அதர்ம வழியில் நடைபெறக்கூடிய திருமணம் என்றும் சொல்லப்படுது. ஸோ ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. இன்னும் டிஆர்பிலேருந்து இந்த மாதிரி கேள்விகள் கேட்கல. பட் இந்த பிரம்மம் தெய்வம் ஹர்ஷா பிரஜாபதி கந்தர்வா அசுரா ராட்சசம் பைசாசத்தை திரும்ப தேர்வில் கேட்க வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர அனுலோமா பிரதிலோமா என்ற சமுதாயத்தை கட்டுப்படாமல் சமுதாய கட்டுகளுக்கு கட்டுக்கடங்காமல் இருந்த 2 வகையான திருமணம் இருந்ததாக சொல்கிறாங்க. அதில் ஒன்று பார்த்தோம் அப்படின்னா அனுலோமா ஆண் உயர்ந்த சாதியாக இருந்து பெண் தாழ்ந்த சாதியாக இருந்து அவங்க கலப்பு திருமணம் பண்ணிட்டாங்கன்னா அது அனுலோமா என்றும், இதே இடத்துல பெண் உயர்ந்த சாதியாக இருந்து ஆண் தாழ்ந்த சாதியாக இருந்துட்டாங்க அப்படின்னா அது பிரதிலோமா என்றும் சொன்னாங்க. இம்பார்ட்டண்ட். ஸோ இது கொஞ்சம் நல்லா ரெடி பண்ணி மெமரி பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த பின் வேத காலகட்டங்களில் இருந்த அரசு முறையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அரசாங்கம் தன்னுடைய அரசை 5 வகையாக பிரிச்சிச்சு. அதாவது எப்படின்னா நிர்வாகத்தின் அடிப்படையில் பிரித்ததாக சொல்கிறாங்க. அதில் பார்த்தோம் அப்படின்னா மைய அரசை ஆட்சி செய்தவர் தான் ராஜ்யா. மைய அரச ராஜ்யம் என்றும் ஆட்சி செய்தவரை ராஜா என்றும் அழைத்தார்கள். மைய அரச ராஜ்யம் என்றும் ஆட்சி செய்தவரை ராஜா என்றும் அழைத்தார்கள்.
அதுக்கப்புறம் வட அரசை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வட அரசை வந்து வைராஜ்யா என்றும் ஆட்சி செய்தவரை விராட் என்றும் அழைத்தார்கள். கிழக்கு அரசை வந்து சாம்ராஜ்யா என்றும் ஆட்சி செய்தவர்களை சாம்ராட் எனவும் அழைத்தார்கள். தென் அரசை வந்து பார்த்தோம் அப்படின்னா போஜ்யா ஆட்சி செய்தவரை போஜர் என்றும் அழைத்தார்கள். மேற்கு புற பகுதியை ஆட்சி செய்தவர்களை வந்து பார்த்தோன்னா சுயராஜ்யா ஆட்சி செய்தவர்களை சுராத் என்று அழைத்ததா சொல்லப்படுது. அப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா பொறுத்துக்க டைப்பில் கேட்கலாம். எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட ராஜ்யம் விராட், கிழக்கு ராஜ்யம் சாம்ராட், தென் ராஜ்யம் போஜா, மேற்கு ராஜ்யம் சுவராட் அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா? மைய அரசு ராஜ்யா அல்லது ராஜான்னு சொல்லி கொடுக்க வாய்ப்புகள் உண்டு. ஸோ பின் வேத காலகட்டங்களில் இந்த ஜனபதாவாக மாற ஆரம்பிக்குது. ஜனபதா மகா ஜனாபதாவாக மாறி பெரிய அரசாக மாறினதுக்கப்புறம் வடபகுதி மாகாணம், மேற்கு பகுதி மாகாணம், கிழக்கு பகுதி மாகாணம், தென்பகுதி மாகாணம், மத்தியில் தலைநகரம்ன்ற அடிப்படையில் அரச முறை உருவானதை இது காட்டுது. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா பின் வேத காலகட்டங்களில் மக்கள் பயன்படுத்திய மஞ்சள் நிற மட்பாண்டங்கள். மஞ்சள் நிற மட்பாண்டங்கள்லாம் என்ன அப்படின்னா நிறத்தின் அடிப்படையில் இது கொஞ்சம் சிவப்பும் இல்லாமல் கருப்பும் இல்லாமல் வெளியில் போய் தெரிவதனால என்னன்னு சொல்கிறாங்க மஞ்சள் நிற மட்பாண்டங்கள்னு சொல்கிறாங்க. அடுத்து பின்வேத காலங்கள் மக்களை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க வேளாண்மையில கவனம் செலுத்தினாங்க. ஆரம்பத்தில் அவங்க கால்நடை வளர்ப்பில் முக்கியத்துவம் வாய்ந்தவங்களாக இருந்தாலும் கூட பின் வேத காலகட்ட மக்கள் ஒரு வகையாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கால்நடைக்கு முக்கியத்துவம் தராமல் ஒரு இடத்துல நிலையாக தங்கி வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவ்வாறு ஒரே இடத்துல நிலையாக தங்கி வாழ ஆரம்பித்ததன் அடிப்படையில் தான் பின் வேத காலகட்டத்தின் முடிவில் இந்த ஜனபதங்கள் எல்லாமே மகா ஜனபதங்களாக வளர்ச்சி அடைய ஆரம்பித்தது. கங்கை சமவெளியில் மட்டும் பார்த்தோம்னா எண்ணற்ற நகரங்கள் உருவாவதற்கான சூழல் உருவானது. ஸோ இதற்கு உதாரணம் எதை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா வேளாண்மையில் கவனம் செலுத்துனதுக்கான சான்றா ஜஹீரான்ற இடத்துல கலப்பை பயன்படுத்தினதுக்கான சான்றுகள் கிடைத்ததாக சொல்கிறாங்க. இதில் உடும்பரா கதிரா என்ற 2 மரங்களை பயன்படுத்தி தான் அவங்க கலப்பைகள் செய்ததாகவும் குறிப்புகள் நமக்கு கிடைக்கிறது. பின் வேத காலகட்ட மக்கள் விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அந்த அடிப்படையில் சஹீரான்ற இடத்துல கலப்பை பயன்படுத்தப்பட்ட சான்றும் இந்த கலப்பைகள் செய்வதற்கு உடும்பரா அல்லது கதீரா என்ற 2 வகையான மரங்களை பயன்படுத்தியதாகவும் சொல்லப்படுது. இதை தவிர இரும்பின் பயன்பாடு ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. ஏன் விவசாயம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இரும்போட பயன்பாடு தெரியுது. என்ன காரணம் காடுகளை ஃபுல்லாக அழித்து விவசாய நிலமாக மாற்றணும். ஸோ கங்கை சமவெளியில் இருந்த பெரும்பாலான அடர்த்தியான காடுகளை ஒரு பக்கம் தீ வச்சு எரிச்சாங்க, இன்னொரு பக்கம் இரும்பு வச்சு என்ன பண்ணாங்க அழிச்சாங்க. ஸோ இந்த 2 கேட்டகரியில் தான் கங்கை சமவெளியில் இந்த காலகட்டங்களில் குடியேற்றங்கள் நிறையா உருவானது. அந்த அடிப்படையில் இரும்பை உருக்கி வார்ப்பவர்கள், இரும்பை உருக்குபவர்களை வந்து தாமாத்ரி அப்படின்னு சொல்லியும் இரும்பு மணிகளை வந்து என்ன சொல்கிறாங்க பாஸ்ட்ரா அப்படின்ற அடிப்படையில் சொல்லப்படுது. இந்த இரும்பு அதிகமாக அவங்களுக்கு எங்கேருந்து கிடைத்தது அப்படின்னு பார்த்தோம்னா சுன்னேரி அப்படின்ற இடத்துல இருந்து ராஜஸ்தான் பகுதியிலிருந்து அவங்க பெற்றுக்கொண்டதாக நமக்கு சான்றுகள் கிடைக்கிறது. அடுத்து இதை தவிர பின்வேத காலகட்டங்களில் பார்த்தோம் அப்படின்னா நிஸ்கா சதமனா கிருஷ்ணாலா போன்றவை வணிகத்தில் நாணயத்திற்கு மாற்றாக என்ன பண்ணியிருக்காங்க பயன்படுத்தியிருக்காங்க. இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா உலோகங்கள். அதில் பர்டிகுலராக நிஸ்கா சதமனா 2மே பார்த்தோம் அப்படின்னா தங்கத்தில் வரும். சொர்ணான்னு வந்தாலும் தங்கத்தில் வரும். கிருஷ்ணாலான்றது மட்டும் வெள்ளியை குறிக்கும். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து அணிகலன்கள் ஆர்னமெண்ட்ஸ். ஸோ இவங்க ஜுவல் மாதிரி பயன்படுத்தியிருக்காங்க. அதை நாணயம் நமக்கு அவங்களுக்கு உருவாக்க தெரியாத காலகட்டங்களில் இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா நமக்கு பண்டமாற்று வணிக முறைக்கு பதிலாக அந்த உலோகத்தை என்ன பண்ணுறாங்க நாணயத்துக்கு மாற்றாக பயன்படுத்துறதுக்கான சான்றுகள் நமக்கு கிடைச்சிருக்கு. சதபத பிராமணத்தில் வேளாண்மை முறை பற்றியும் பல்வேறு நிலைகளை பற்றியும் வேளாண்மை எங்கே ஆரம்பிக்கணும், எந்த மாதத்தில் தொடங்கணும், எந்த மாதத்தில் அறுவடை செய்யணும், அதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கின்ற எல்லா விஷயத்தையும் சொன்னதாக சொல்லப்படுகிறது. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலும் அரிசி கோதுமை பார்லி 3க்கும் பின்வேத காலகட்ட மக்கள் முக்கியத்துவம் கொடுத்ததாக சொல்கிறாங்க. அரிசியை விரிகி என்றும் கோதுமையை கோதுமா என்றும் பார்லியை எவா என்றும் அழைத்ததாக குறிப்புகள் சமஸ்கிருதத்தில் காணப்படுது. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னா பின் வேத காலகட்டங்களில் வரி முறைகளுக்கு முக்கியத்துவம் தரப்பட்டது. அந்த மாதிரி ஆரம்ப காலகட்டங்களில் மக்கள் பலி என்று சொல்லக்கூடிய அல்லது பாலி என்று சொல்லப்படக்கூடிய மக்களை முன்வந்து அரசனுக்கு இந்த வரியை செலுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த காலகட்டங்களில் இதை கட்டாயமான வரியாக என்ன பண்ணிட்டாங்க மாற்றிட்டாங்க. வழக்கமாக எல்லாரும் கண்டிப்பாக பங்களிப்பு அளிச்சே ஆகணும், கட்டாய வரியாக மாற்றுறாங்க. பாகான்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா உற்பத்தியில் 1.6 அளவு வரி கொடுத்தா போதும்னு சொல்கிறாங்க. ஆனால் காலங்களின் அளவுக்கு ஏற்ப பார்த்தோம்னா 1.6ன்ற அடிப்படையில் வாங்கல. பெரும்பாலும் 1/2 அதாவது 2ல் 1 பங்குன்ற வரியை பெற்றிருக்காங்க. 6ல் 1 பங்கு வரி பெறுவதற்காக 2ல் 1 பங்குன்ற அடிப்படையில் சரிபாதி அளவுக்கும் வரிகள் பெறப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது. அடுத்து சுல்கா என்பது வந்து பார்த்தோம் அப்படின்னா கூடுதல் வரி. இன்றைக்கி எப்படி ஜிஎஸ்டி இதெல்லாம் சொல்கிறோமோ அந்த மாதிரி அன்றைக்கு காலகட்டங்கள்லேயே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆட்சியாளர்கள் கூடுதல் வரி வச்சுருக்காங்க. அந்த கூடுதல் வரி தான் என்னென்னு சொல்கிறாங்க சுல்கா அப்படின்னு சொல்லப்படுகிறது. பின் வேத காலகட்டங்களில் யாகங்கள் வளர்ப்புன்றது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது.
அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா 3 யாகங்கள் முக்கியமானதை சொல்கிறாங்க. ஒன்று வாஜ்பாயம், இன்னொன்று ராஜசூயம், 3வது அஸ்வமேதம். இந்த வாஜ்பாயம் யாகம்ன்றது வந்து இந்த வாஜ்பேய யாகம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் 17 நாள் முதல் 1 வருடம் வரை நடைபெற்றதாக சொல்லப்படுது. ஸோ இது அந்தந்த அரசர் அவங்களுடைய செல்வ நிலைக்கு ஏற்ற மாதிரி ஆட்சி இந்த நடத்தியதாக சொல்லப்படுது. இதில் கடைசி 3 நாட்களை வந்து உபாச திருவிழா அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வாஜ்பாய் யோகம் எதுக்காக நடத்துனாங்க அப்படின்னா அரசன் அதிகாரம் பெறவும் இன்னும் மேலும் மேலும் வலிமை பெறவும் போர்களில் வெற்றி பெறுவதற்குமாக நடத்தப்பட்டதாக சொல்லப்படுது. ஸோ இந்த வாஜ்பாயை பொறுத்தவரைக்கும் வாஜ்பாய யாகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அரசர்களுடைய தேர்கள் எல்லாமே தேர் போட்டிகள் நடத்தப்படும். சரிங்களா? இந்த தேர் போட்டியில் எப்பயுமே அரசனுடைய தேர் தான் வெற்றி பெறுற மாதிரி அவன் தான் திறமையானவன்ற மாதிரி கட்டமைக்கப்பட்டிருக்கும். ஸோ அவர் வெற்றி பெற்றதன் அடிப்படையில் தான் இந்த யாகங்கள் நடத்தி வழிபாடு நடத்தப்பட்டு இந்த வாஜ்பாய யாகம் நடத்துகிறதா சொல்கிறாங்க. ஸோ இந்த யாகத்தின் போது சோமபானம், மந்திரம், வழிபாடு போன்றவற்றிற்கு முக்கியத்துவம் தரப்பட்டதாக சொல்கிறாங்க. 2வது யாகம் ராஜசூய யாகம். இது வந்து அரசன் முடிசூடும் போது பயன்படுத்தப்பட்ட யாகமாக சொல்கிறாங்க. அடுத்து 3வது அஸ்வமேதா யாகம். இது மிக மிக புகழ்பெற்ற யாகமாக சொல்கிறாங்க. வாஜ்பேய யாகம், ராஜசூய யாகம், அஸ்வமேதா யாகம்ன்ற அடிப்படையில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த 3 யாகங்கள்லேயே ரொம்பவும் புகழ்பெற்றதாக பேசப்படுகிறது அஸ்வமேதா யாகம் தான். ஸோ வேதங்கள் மற்றும் உபநிடதங்கள்லையும் இதை பற்றி பேசப்பட்டதாக சொல்கிறாங்க. அது என்ன அஸ்வமேதா யாகம் அப்படின்னு பார்த்தோம்னா அரசன் ஒரு வலிமையான குதிரையினுடைய தோளில் தன் நாட்டினுடைய கொடியை கட்டி அனுப்புவான். அப்போ அந்த குதிரை பல இடங்களுக்கு போய் வரும். அது எந்தெந்த இடங்களுக்கெல்லாம் போகும்போது அந்த நாட்டு படை மன்னர்கள் இல்லை படை வீரர்கள் அதை பிடிச்சு கட்டாமல் அதை போக அனுமதிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த அரசனுடைய மேல ஆதிக்கத்தை அந்த மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க அல்லது அந்த மன்னர் ஏற்றுக்கிட்டார்னு அர்த்தம். ஒருவேளை உங்களுடைய மேலாண்மை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி அந்த அரசரை எதிர்த்து யாராவது போர் புரியணும் அப்படின்னா அந்த குதிரையை பிடிச்சி கட்டி போட்டுருவாங்க. ஸோ இந்த அடிப்படையில் நடைபெறக்கூடியதான் அஸ்வமேதா யாகம். அரசனுடைய குதிரை போயிட்டு திரும்ப நல்லபடியாக நாட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா அந்த ஒரு பெரிய யாகம் நடத்தி அந்த குதிரையை வெட்டி அந்த யாகத்தில் என்ன பண்ணிடுவாங்க, பலி கொடுப்பாங்க. இந்த யாகத்தை தான் அஸ்வமேதா யாகம்னு சொல்கிறாங்க. இதை தவிர சமய நிலையில் பார்த்தோம்னா ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. விஷ்ணு, ருத்ரா, பிரஜாபதி போன்ற கடவுள்கள் முக்கியத்துவம் பெற்றதாகவும் பூசாரிகள் என்பவர்கள் புதிய மதிப்புமிக்க வம்சமாக அந்த காலகட்டங்களில் மதிப்புமிக்க வர்க்கமாக தோன்றியதாக சொல்லப்படுது. இதை தவிர இந்த வேதகால இலக்கியங்களில் சமஸ்கரா அப்படின்றது ஒன்றை பற்றி கிரகயா சூத்திரம் என்ற நூல் சொல்லுது. ஒரு இல்லறத்து வாசியுடைய வாழ்க்கையில் 16 வகையான செயல்பாடுகள் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்கிறது தான் இந்த கிரிகையா சூத்திரம் அல்லது கிரகாயா சூத்திரம்னு சொல்லப்படுது. இதைத்தான் 16 வகையான சமஸ்கரா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 16 வகையான சமஸ்கரா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1 கர்ப்பதானா, கருத்தரித்தல் விழா. இன்றைக்கி எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குழந்தை கருத்தரித்தல் கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 7 மாதத்துல வந்து வளகாப்பு வைக்கிறாங்களா, ஸோ அந்த பேட்டர்னில். அடுத்து புன் சவானா, ஆண் குழந்தை பெறணுன்றதற்காக இந்த முறை இந்த சடங்கு செய்ததற்காகவும். அடுத்து சிமன் தொன்னையா என்றது வந்து பார்த்தோம்னா குழந்தை பிறந்தோடனே மொட்டை அடிப்பதற்காகவும் இன்றைக்கி தலைமொட்டை அடிக்கிற வழக்கம் இருக்குது. அடுத்து பார்த்தா ஜதகர்மா, பிறந்த குழந்தைக்கானது. ஜதகர்மான்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா பிறந்த குழந்தைக்காக நல்ல விதமாக இருக்கணுன்ற அடிப்படையில் நடைபெறக்கூடிய ஒரு யாகமாக வழிபாட்டு முறையாக பார்க்கப்படுது. அடுத்து அந்த குழந்தைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நாமகரன், பெயர் சூட்டுவது. இன்றைக்கும் பெயர் சூட்டு விழா வைக்கிற மாதிரி அன்றைக்கும் நடத்தியிருக்காங்க. அடுத்து 6 நிஷ்கிரமண்ணா, சூரியனை குழந்தை காட்டுவது. பிறந்த குழந்தை உடனே வீட்டோட வெளியே கொண்டு போக மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட நாள் கழிச்சு தான் என்ன பண்ணுவாங்கன்னா காலையில் நேரத்தில் மட்டும் கொண்டு போய் வெளியே சூரியனை காட்டுற வழக்கத்தை வச்சுருப்பாங்க. ஸோ அந்த முறை அங்கே இருந்திருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 7வது சமஸ்காரம் பார்த்தோம்னா அன்னப்பிரசன்னா, 6 மாதம் குழந்தைகளுக்கு ஆனதுக்கப்புறம் அதுக்கு வந்து பச்சரிசி வச்சு சாதம் ஊட்டுவது. புழுங்கரிசி ஆரம்பத்தில் ஊட்டுவாங்க, அப்புறம் தான் பச்சரிசி வரும். சாதம் ஊட்டுவது இன்றைக்குமே 6 மாதம் ஆயிடுச்சு அப்படின்னா ஏதாவது கோவிலில் கொண்டு போய் குழந்தைக்கு சாதம் ஊட்டுவதை வழக்கமாக வச்சுருக்காங்க. ஒரு சிலர்லாம் தமிழ்நாட்டிலேருந்தே கேரளாவுக்கோ அல்லது மைசூருக்கோலாம் போய் என்ன பண்ணுறாங்க, காரை எட்டு போய் அங்கே இருக்க ஒரு பர்டிகுலர் கோயிலில் போய் சாப்பாடு ஊட்டினா குழந்தை நல்லா சாப்பிடுன்ற நம்பிக்கையை பின்பற்றுறாங்க. அதே மாதிரி சுதாகரணா அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா புரோகிதர் தலைமுடி அமைப்பு. எனக்கு பார்க்குறது எல்லாமே ஆரியர்களுக்கானதான். அப்போ ஆரியர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த வேதங்கள் ஓதப்போவர்கள் இல்லை குருகுலத்தில் படிக்கிற மாணவர்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அது தேங்காய் குடிமின்னு சொல்லுவாங்க. சுற்றி வெட்டிடுவாங்க, மேலே மட்டும் தேங்காய் டைப்பில் குடிம்பி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான தலைமுடி அமைப்பு வைக்கிறது தான் சுடகர்ணா. அடுத்து கர்ணவேதா, அந்த படிக்கக்கூடிய ஒரு பிறந்த மாணவர்கள் படிக்கும்போது அவங்களுக்கு காதணி அணியும் விழா. இன்றைக்கி காதணி அணிகிற விழா நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. அடுத்து 10வது சமஸ்காரம் தான் பார்த்தோன்னா உபநாயனா, கல்வி கற்றுக்கொள்ள தொடங்குவதற்காக. கல்வி கற்றுக்கொள்ள எப்போ தொடங்குறாங்களோ அதாவது ஆல்பபெட் ஆனா அவனா பேசிக் கற்றுக்குறாங்க பார்த்தீங்களா, அதுக்காக கற்றுக்கொள்ளக்கூடிய செய்யக்கூடிய சடங்கு முறை தான் உபநாயனா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கற்றறிந்ததுக்கப்புறம் நடைபெறக்கூடிய ஒரு அதுக்கப்புறம் இந்த எழுத்து முறையில் கற்றுக்கொண்டுட்டு அடுத்து 11வது சமஸ்காரமாக இருக்கக்கூடிய வித்யாரம்பா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வித்யா ஆரம்பம், கல்வி ஆரம்பம்ன்றது தான் புனித நூல் விழான்ற பேரில் கல்வி கற்க தொடங்குவதை பற்றி சொல்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு 6வது வகுப்பு அடிப்படை கல்வி முடிச்சுட்டு
அந்த உயர்கல்விக்கு பரமத்தில் 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் 10ஆம் வகுப்பு முடிச்சா அது மேல்நிலை கல்வி 11 12. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது. அடுத்து சாமவர்தனா அப்படின்றது பார்த்தீங்கன்னா மாணவ பருவம் முடியுதல். 12 ஆண்டுகள் அந்த காலகட்டங்களில் கல்வி கற்றதா சொல்லப்படுகிறது. அப்போ மாணவ பருவம் கல்வி முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க கேஷானந்தான்ற அடிப்படையில் அந்த படிப்பதற்காக வைக்கப்பட்ட முடியை என்ன பண்ணிக்கிறாங்க, வெற்ற முறையை தான் இவ்வாறு சொல்கிறாங்க. அடுத்து 14வது அன்யோஸ்தி அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மனிதன் இறந்து போயிட்டானா அவனுக்கு இறுதி சடங்கு செய்கிற முறையை பற்றியும், 15வது விவாகா திருமணம் என்றும், 16வது பிரைஸ்தரதா அப்படின்றது வேதங்களை படிக்க தொடங்குதலும். அப்போ அடிப்படை கல்வி எல்லாம் முடிச்சுட்டு நல்லது கெட்டது வாழ்க்கையில் சில விஷயங்கள் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, வேதங்களை படிக்க தொடங்குறதாவே சொல்லப்படுது. இந்த 16 சமஸ்காரங்களையும் மனப்பாடம் பண்ணணுமா, சம்ஸ்காரங்களையும் மனப்பாடம் பண்ணணுமான்னு கேட்டால் இப்படி ஒன்று இருக்குன்னு ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. எல்லாத்தையும் நல்லா படித்ததுக்கப்புறம் உங்களுக்கு டைம் இருக்கும்போது என்ன பண்ணிங்க, தயவு செஞ்சு படித்து தெரிஞ்சுக்குங்க. சிந்துவெளி நாகரிகம் வேதகால பண்பாடை பற்றி ஒரு ஒப்பீடு. சிந்துவெளி நாகரிகம்ன்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா நன்கு வளர்ந்த ஒரு நகர நாகரிகம். ஆனால் இந்த வேதகால நாகரிகம்ன்றது வந்து பார்த்தோம்னா மேய்ச்சல் கிராம பண்பாடு. அதே மாதிரி இந்த சிந்துவெளி நாகரிகம் நகர குடியிருப்பு, இந்த வேத காலம்ன்றது கிராம குடியிருப்பு. சிந்து சமவெளியில் அதிகமாக கல் கட்டடங்கள் காணப்பட்டது. ஆனால் வேத காலத்தை பொறுத்த வரைக்கும் மர கட்டடங்கள் களிமண்ணோட கலந்து கட்டப்பட்டது. சிந்து சமவெளியினுடைய நாகரிகத்திற்கான ஆதாரங்கள் எல்லாமே அகழ்வாய்வு செய்யப்பட்ட ஆதாரங்கள். ஆனால் இது எல்லாமே வாய்வழி விஷயங்களை வச்சு தான் வேத காலத்துக்கான முடிவுகளுக்கு வர வேண்டியது இருக்குது. அதே மாதிரி சிந்து சமவெளி மக்களினுடைய சமூகன்றது பார்த்தோன்னா அறிவார்ந்த சமூகமாக இருந்தது. ஆனால் ஆரியர்களுடைய நம்பிக்கை ஆரியர்களுடைய சமூகம்ன்றது பார்த்தோம் அப்படின்னா நம்பிக்கை சார்ந்ததாக இருந்துச்சு. தங்களுடைய முன்னோர்கள் சொன்னதை தான் அவங்க அப்படியே ஏற்றுக்கிட்டாங்களே தவிர இங்கே சிந்து சமவெளியில் இந்த மாதிரி அறிவார்ந்த சமூகமாக காணப்படவில்லை. சிந்து சமவெளி நாகரிகம்ன்றது ஒரு சமய சார்பற்றது. அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வழிபாடு முறைகள் இருந்தது. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. வேத காலத்தை பொறுத்த வரைக்கும் சமய சார்புடையதாகவே கொடுக்கப்பட்டிருந்தது. அடுத்து இந்த சிந்து சமவெளி மக்களுடைய வாழ்வியல் முறைன்றது இவ்வுலகத்தை சார்ந்தது. இப்போ இருக்கிற உலகத்துக்கு என்ன தேவையோ அதை பற்றி தான் யோசிச்சாங்க. ஆனால் இந்த வேத காலம்ன்றது மறு உலகம் சார்ந்தது. முற்பிணை, பிறவி, கர்மா இது போன்ற விஷயங்களை பற்றிலாம் பேசுச்சு. சிந்து சமவெளி நாகரிகம்ன்றது ஒரு தாராள மனப்பான்மை உடையது. ஆரிய நாகரிகம் என்பது குறுகிய வெறுப்பு மனப்பான்மை கொண்டதாக சொல்லப்படுது. இந்த சிந்து சமவெளி மக்கள் ஒருங்கிணைந்த சமூகமாக வாழ்ந்தாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய வேதகால மக்கள் தனித்தனியாக போரிட்டுக் கொள்ளும் இனக்குழுக்களாக இருந்தது மூலம் தெரிய வருது. அப்போ 2 பேருக்கும் இடையே மக்களிடையே விட்டுக் கொடுக்கும் தன்மைன்றது இந்த காலகட்டங்கள் இல்லைன்றது மூலம் தெரிய வருது. அடுத்து இங்கே வந்து ஆட்சியாளர்களாக இருந்து சிந்து சமவெளியை நடத்தியிருக்காங்க. ஆனால் வேத காலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஆக்கிரமிப்பாளர்களாக இருந்து தான் ஆட்சியை நடத்தினதாக சொல்லப்படுகிறது. இந்த சிந்து சமவெளி மக்களுக்கு கலைகள் மீதும் நாட்டம் ஆர்வம் அதிகமாக இருந்தால் சொல்கிறாங்க. ஆனால் வேத காலத்தில் கலைகளின் மீது நாட்டம் இல்லை என்று சொல்லப்படுகிறது. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னா சிந்து சமவெளியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடையது தாராளமயமாதல் கோட்பாடாகவும் இருந்துச்சு. ஆனால் வேதகால கோட்பாடை பொறுத்த வரைக்கும் சமயமயமாதல், வர்ண ஜாதியை மயமாதல், நம்பிக்கை மயமாதல், மொழி இனமயமாதல்னு சொல்லி ஒரு குறுகிய மனப்பான்மையுடையதாக இருந்தது. சிந்து சமவெளி மக்களினுடைய வாழ்வியல் முறை மனிதனை மையமாக கொண்டிருந்தது. ஆனால் வேதகால மக்களுடைய வாழ்வியல் முறைன்றது கடவுளை மையமாக கொண்டிருந்தது. சிந்து சமவெளியில் விலங்குகளை மதித்தார்கள். ஆனால் இங்கே வேத காலத்தில் கடவுளின் பெயரை சொல்லி விலங்குகளை பலியிட்டார்கள். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அண்டை நாடுகளோடு சிந்து சமவெளி மக்கள் உறவில் இருந்தார்கள். உதாரணத்துக்கு பாரசீகம், எகிப்து போன்ற பகுதி வரைக்கும் உங்களுக்கான தொடர்பு இருந்ததாக சொல்லப்படுது. ஆனால் இந்த ஆரிய நாகரிகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தா தனித்திருத்தல் கோட்பாட்டின் அடிப்படையில் அவங்க செயல்பட்டாங்க. தங்களுடைய கோட்பாட்டை தாண்டி அவங்க பெரிய லெவலில் என்ன பண்ணிக்கலாம், அதிகமாக பிற மக்களோட தொடர்பு வைத்துக் கொள்ளலன்னு இது மூலம் நமக்கு தெரிய வருது. அடுத்து 16 மகா ஜனபதங்கள். புத்த இலக்கியமான அங்குதாரா நிகேயத்தில் சுத்த பீடகா என்றதில் இந்த 16 மகா ஜனபதங்கள் பற்றிய குறிப்புகள் காணப்படுது. அதுக்கப்புறம் ரைஸ் டேவிட்ஸ் எழுதிய புத்த சமயகால இந்தியான்ற நூல்லையும் 16 மகா ஜனபதங்கள் பற்றின குறிப்புகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. பெரும்பாலும் இந்த 16 மகா ஜனபதங்கள்ன்றது வடக்கே இமயமலை முதல் தெற்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நர்மதை மற்றும் கோதாவரி நதிக்கு இடைப்பட்ட பகுதி வரை. இங்கே ஏன் நர்மதை மற்றும் கோதாவரி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நர்மதை நதியை தாண்டியும் கோதாவரி நதிக்கு இடைப்பட்ட பகுதிகளில் அஸ்மகா என்ற தென்பகுதியின் மகா ஜனபதம் இருந்ததுனால இந்த 2 நதியுமே கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மகா ஜனபதங்களை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் வினாக்கள் கேட்கல. பட் நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது அந்த மகா ஜனபதம் அதனுடைய தலைநகரம் அதனுடைய சிறப்பு என்னன்ற அடிப்படையில். அங்கத்தின் தலைநகரம் சம்பா. இதை வந்து பிம்பிசார் லேட்டராக இணைச்சிக்கிட்டதாக சொல்கிறாங்க. காசியின் தலைநகரம் வாரணாசி. இங்கே வந்து பருத்தி துணி மற்றும் குதிரை சந்தை ரொம்ப ஃபேமஸாக இருந்தால் சொல்லப்படுது. அடுத்து கோசலாவினுடைய தலைநகரம் சரவஸ்தி. பிரசன்னஜித் இதனுடைய முக்கிய ஆட்சியாளராக கருதப்படுறாரு. பிரசன்னஜித் வந்து பார்த்தோன்னா புத்தரின் சமகாலத்தவராக இருந்தால் சொல்கிறாங்க. அடுத்து வஜ்ஜியினுடைய தலைநகரம் வைசாலி. லிச்சாவி மக்கள் இங்கே ஒரு கூட்டாட்சியை ஏற்படுத்தி ஆட்சி செய்ததாக சொல்கிறாங்க. மல்லர்கள் அவங்களுடைய தலைநகரம் வந்து பார்த்தோம்னா பாவபுரி அல்லது குஷிநகர். ஸோ 2 கலந்து அவங்களுடைய தலைநகரமாக இருந்தால் சொல்லப்படுது. இது வந்து குடியாட்சி முறை அமைப்பாக இருந்தால் சொல்கிறாங்க.
அடுத்து சேதி பகுதியினுடைய தலைநகரமாக சுக்திமதி இருந்துச்சு. அடுத்து வச்ச பகுதியினுடைய தலைநகரமாக கசாம்பி இருந்துச்சு. இங்கே வந்து உயர் தர பருத்தி துணி கிடைத்ததாக சொல்கிறாங்க. அடுத்து குரு பகுதி வந்து பார்த்தோம் அப்படின்னா குரு பகுதியினுடைய தலைநகரம் இந்திரபிரஸ்தா இருந்துச்சு. இதனுடைய கேபிட்டலாக தற்போதைய டெல்லி மற்றும் மீரட் பகுதி இருந்ததாக சொல்கிறாங்க. பாஞ்சாலம் என்ற பகுதியினுடைய தலைநகரமாக பார்த்தோம் அப்படின்னா காம்பிலியம் என்பது இருந்ததாகவும், மச்சயம் என்ற பகுதியினுடைய தலைநகரமாக விராட் நகர் என்பது இருந்ததாகவும், சூரசேனா என்ற நகரத்தினுடைய தலைநகராக நாட்டினுடைய தலைநகராக மதுரா இருந்ததாகவும், அவந்தி என்ற இடத்தினுடைய தலைநகராக உஜ்ஜயினி இருந்ததாகவும், இந்த உஜ்ஜயினுடைய ஆட்சியாளர் அந்த பிரயோதித்யன் என்பவன் புத்தரினுடைய சமகாலத்தில் வாழ்ந்தவனாகவும் சொல்லப்படுது. காந்தாரத்தின் தலைநகரம் தட்சசீலம். இங்கே தான் பண்டைய புகழ்மிக்க கல்விக்கூடமான பல்கலைக்கழகம் இருந்ததாக சொல்கிறாங்க. கம்போஜத்தோட தலைநகரம் வந்து பார்த்தோன்னா தெவார்கா என்று சொல்கிறாங்க. இங்கே ஒரு குடியாட்சி முறை இருந்ததாக சொல்லப்படுது. அஸ்மகாவினுடைய தலைநகரம் பார்த்தோம் அப்படின்னா பொட்னா என்று சொல்லப்படுகிறது. கோதாவரி ஆற்றங்கரையில் அமைந்திருந்ததாக சொல்கிறாங்க. மகதத்தினுடைய தலைநகரம் ராஜகிரகாவா இருந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த 16 மகாஜனபதங்களை பொறுத்த வரைக்கும் இதில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய மகாஜனபதங்களினுடைய கேபிட்டல் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். அடுத்து குடியாட்சிகள். என்னதான் வட இந்தியாவில் 16 மகாஜனபதங்கள் இருந்தாலும் கூட குடியாட்சிகள் இருந்ததுக்கான சான்றுகள் இருக்குது. அதில் சாக்கியர்கள் கபிலவஸ்து என்ற இடத்தையும், மல்லர்கள் குஷிநகர் என்ற இடத்துலையும், விதேகர்கள் மிதிலை என்ற இடத்துலையும், மோரியர் பிப்ளிவனம் என்ற இடத்தையும், லிச்சாவி வைசாலி என்ற இடத்தையும், கலாம் கேசப்புட்டா என்ற இடத்தையும் ஆட்சி செய்ததாக சொல்கிறாங்க. ஸோ இதையும் கூட சம்டைம்ஸ் கேட்க வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர 16 மகாஜனபதங்கள் பற்றி பகவதி சூத்திரம் என்ற சமண இலக்கியமும், மகாவஸ்து என்ற புத்த இலக்கியமும் 16 மகாஜனபதங்கள் பற்றி பேசுவதாக சொல்லப்படுது. ஸோ இவ்வாறு மகாஜனபதங்களை பற்றி சொல்லக்கூடிய இலக்கியங்கள் எல்லாமே சமண பௌத்த இலக்கியங்களாக தான் இருந்திருக்கு. பெரும்பாலும் பண்டைய கால இந்தியாவை பற்றி வரலாற்று குறிப்புகள் எழுதுறதுல சமண பௌத்த மதங்கள் தான் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் இருக்குது. ஸோ அப்படி தான் இந்த மகதத்தின் எழுச்சியை பற்றி எழுதுவதிலும் இந்த சமண பௌத்த இலக்கியங்கள்லையும் ப்ளஸ் மௌரியர்களை பற்றி எழுதும்போது தான் கிரேக்கர்களுடைய குறிப்புகள்ன்றது உதவிக்கு வருது. சரி, மகதத்தின் எழுச்சி 16 மகாஜனபதங்கள் இருக்குது. அப்படிப்பட்ட சூழலில் எப்படி மகதம் மட்டும் எழுச்சி பெற்றது அப்படின்னு பார்த்தோம்னா அதற்கான காரணங்கள் பொதுவான ஆண்டிற்கு முன் 6ஆம் நூற்றாண்டு வாக்கில் மகதம், கோசலம், வத்சம், அவந்தி போன்றவை மிக முக்கியமான நகரங்களாக ஆட்சிகளாக இருந்துச்சு. ஆனால் இதில் எப்படி மகதம் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அல்லது பெரிய அரசு அமைப்பாக மாறுச்சு அப்படின்னா அதற்கு சாதகமான புவியியல் அமைப்பு தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இதனுடைய தலைநகரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாடாலிபுத்திரமாக மாறினதுக்கப்புறம் சோன் மற்றும் கங்கை ஆற்றங்கரை ரெண்டும் இணையக்கூடிய இடத்துல இருந்ததுனால இந்த 2 நதியை தாண்டி தான் பாடாலிபுத்திரத்துக்குள்ளே வர முடியும். இது ஒரு இயற்கை அரணாகவும் பாதுகாப்பாகவும் விளங்கியது. 2வது இரும்பு மற்றும் இயற்கை வளங்கள் இந்த பகுதிகளில் நிறையா கிடைச்சதுனால அதன் மூலம் நிறைய அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆயுதங்கள், போர் கருவிகள், இராணுவத்திற்கு தேவையான பொருட்கள் இதையும் தாண்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா கைவினை தொழில்கள் பயன்படுத்துவதற்கும் இந்த இரும்பு கனிம வளங்களை பயன்படுத்தினதுனால மகதத்துக்கு ஒரு பக்கம் சேஃப்டி, இன்னொரு பக்கம் ஃபினான்சியல் சப்போர்ட்டும் இருந்துச்சு. 3வது பார்த்தோம் அப்படின்னா கங்கை சமவெளியின் வளமான வண்டல் மண். ஸோ அந்த பகுதி மற்ற பகுதிகளோட வளமான வண்டல் மண்ணாக உடையதாக இருந்ததுனால விவசாயமும் நல்ல விதமாக இருந்துச்சு. ஸோ உணவும் தன்னிறைவு அடைந்தது. இதை தவிர நகரம் மற்றும் வியாபாரம், அதுக்கப்புறம் வணிகத்தின் வளர்ச்சி. நகரம் ஒரு பக்கம் வேகமாக வளருது, வியாபாரம் நல்லா வளர்ந்ததுனாலையும் வணிகத்தினுடைய தன்மை அதிகமாக இருந்ததுனாலையும் அரசுக்கு பங்களிப்பும் ஆட்சி விரிவாக்கமும் காணப்பட்டது. மேலும் மற்ற நாடுகளை விட போர்களில் அதிக அளவில் யானைகளை பயன்படுத்துறதுனால இவங்களால எளிதில் போரில் வெற்றி பெற முடிந்ததாக சொல்கிறாங்க. அடுத்து ஹரியங்க வம்சம். மகதத்தினுடைய எழுச்சியில் ஹரியங்க வம்சம், சிசுநாக வம்சம், நந்த வம்சம் இந்த 3 வம்சங்களும் மகதத்தினுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கிய பங்காற்றியிருப்பாங்க. அந்த அடிப்படையில் வரலாற்று ரீதியாக முதல் ஹரியங்க வம்சத்தை பார்க்குறோம். மகதத்தின் தொடக்க கால தலைநகரமாக கிரீவ்ராஜா இருந்ததாகவும் பின்னர் ராஜகிரகம் கிரீவ்ராஜம் ராஜகிரகம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுது. அப்போ இந்த ஹரியங்க வம்சத்தினுடைய முதல் அரசராக வரலாற்றில் நமக்கு கிடைக்கப்படக்கூடிய நபர் யாருன்னா பிம்பிசாரர். எனவே தான் வர பண்டைய இந்தியாவின் முதல் வரலாற்று மன்னர் என்று சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பண்டைய கால இந்தியாவில் நிலையான இராணுவத்தை உருவாக்கிய முதல் மன்னர் இவர் தான். ஸ்டாண்டிங் ஆர்மி. அது என்ன நிலையான இராணுவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டங்கள்லாம் போர்கள் தேவைப்படும் போது தான் இராணுவத்திற்கு வீரர்கள் எடுக்கிற முறை இருந்தது. ஆனால் எப்போதுமே நாட்டில் ஆர்மி ஹோல்ட் ஆன் பண்ணி இராணுவ வீரர்களை தேர்வு செய்ய எடுத்து வச்சுருந்தாங்கன்னா அதுதான் ஸ்டாண்டிங் ஆர்மின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அடிப்படையில் பிம்பிசாரர் அதை பின்பற்றிய முதல் மன்னராக இந்தியாவில் பார்க்கப்படுறாரு. சமணம் மற்றும் புத்தம் என இரு பிரிவுகளையும் இவர் ஆதரித்ததாக சொல்லப்படுறாங்க. மகாவீரர் மற்றும் புத்தர் இருவருக்குமே சமகாலகட்டத்தை சார்ந்தவராக சொல்கிறாங்க. மேலும் திருமண உறவுகள் மூலமாக தான் இவர் மகதத்தை வலிமையான அரசாக மாற்றினார் என்றும் ஒரு கூற்று இருக்குது. அந்த அடிப்படையில் செல்லண்ணா என்ற லிச்சாவி இளவரசியும், மத்ரா என்ற பஞ்சாபுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஹேமா என்ற இளவரசியையும், கோசல நாட்டு இளவரசியான மகா கோசலாதேவியும் திருமணம் செய்து கொண்டதன் மூலம் இந்த 3 நாடுகளினுடைய அரசியல் ஒப்பந்த பாதுகாப்பின் அடிப்படையில்
மகதம் ஒரு பேரரசாக எழுச்சி பெற்றது. ஸோ இப்படிப்பட்ட நிலையில தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா, பௌத்த மத சான்றுகள் தான் இந்த விஷயத்த சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவதூதன் என்ற புத்தரினுடைய உறவினரான இவர் மகதத்தில் அமைச்சராக இருந்திருக்காரு. இவர் தான் அஜாசத்ருவோட நெருங்கி பழகி, நீ ஆட்சிக்கு வந்தால் நல்லா இருக்கும், அதனால் உங்கள் அப்பாவை கொலை செஞ்சு நீ ஆட்சியை கைப்பற்று அப்படின்னு சொன்னதாக சொல்லப்படுகிறது. ஸோ இந்த அடிப்படையில் தேவதூதன் தூண்டுதலின் அடிப்படையில் தான் அஜாசத்ரு பிம்பிசாரனை கொலை செய்தான் என்று பௌத்த மத சான்றுகள் தான் உறுதிப்படுத்தி சொல்கிறாங்க. அடுத்து அஜாசத்ரு, இவனுடைய தாய் யார் அப்படின்னு பார்த்தோம்னா செல்லண்ணா என்றவங்க தான் அவனுடைய தாயாக இருந்திருக்காங்க. கோசலம் மற்றும் லிச்சாவி அதனுடைய தலைநகரம் தான் வைசாலி. ஸோ இந்த இரு பகுதிகளையும் தன்னுடைய ஆட்சியின் போது இணைத்துக்கிறார். இதில் லிச்சாவியை கைப்பற்ற மட்டும் 16 ஆண்டுகள் அவர் போர் புரிந்ததாக சொல்லப்படுது. இவ்வாறு காசி மற்றும் வைசாலி இந்த இரு நகரங்களையும் இணைத்து கொண்டது அவருடைய ஆட்சியினுடைய மேலும் வளத்திற்கு பலம் சேர்த்ததாக சொல்லப்படுது. மேலும் இவருடைய ஆட்சி காலகட்டங்களில் தான் புத்தர் இறந்தும் போயிடுறாரு. புத்தருடைய முதல் பௌத்த மாநாட்டை நடத்தினதும் இந்த அஜாசத்ரு தான். இவன் போர்களில் வெற்றி பெறுவதில் ரொம்ப வல்லவனாக இருந்திருக்கான். அந்த அடிப்படையில் போர்க்கருவிகளை இவனே உருவாக்குற முறையை பின்பற்றிருக்கான். அதில் 2 கருவிகள் இவனால் உருவாக்கப்பட்டிருக்கு. மகாஷில கந்தகா அப்படின்ற கல் எரியும் இயந்திரம். பாகுபலி படம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த கோட்டையை உடைக்கிறதுக்கு கல்லெறியை பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மகாஷிலா கந்தகா என்ற கல்லெறியும் இயந்திரமும், அதே மாதிரி ரத முசுல்லா என்ற ஆயுதத்துடன் கூடிய தேர். இந்த தேரில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஈட்டி மாதிரி இருக்குமா. ஸோ அது போகும்போது என்ன ஆகும்னா, தேரில் வேகமாக போகும்போது அதில் இருக்க ஈட்டி வந்து மக்களை குத்தி கிழிச்சிட்டு, போர் வீரர்களை குத்தி கிழிச்சிட்டு போகிற மாதிரி இருந்திருக்கு. ஸோ இதே ரெஃபரன்ஸை வந்து பார்த்தோம் அப்படின்னா பாகுபலி படத்தில் வில்லனுக்கு வச்சுருப்பாங்க. அவன் தேரில் போவான், அந்த தேருக்கு முன்னாடி ஹெலிகாப்டரில் இருக்க ரெக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான கருவிகளை பண்டைய கால இந்தியாவில் பயன்படுத்தினது யாருன்னா அஜாசத்ரு. அவன் இதுக்காகவே தனக்காகவே உருவாக்குனதாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவனுடைய பையனான உதயணன் ஆட்சிக்கு வந்ததாக சொல்கிறாங்க. ஸோ இவன் தான் பாடாலிபுத்திரம் என்னும், சரிங்களா, இந்த உதயன் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாடாலிபுத்திரம் என்னும் நகரத்தை உருவாக்குனதாக சொல்லப்படுது. ஸோ அங்கே ஒரு கோட்டையும் கட்டி உதயணன் காலத்தில் தான் இந்த பாடாலிபுத்திரம் மகதத்தின் தலைநகரமாக மாற்றப்பட்டதாக சொல்கிறாங்க. அதற்கப்புறம் மகதத்தை ஆட்சி செய்த ஹரியங்க வம்சத்தை மன்னர்கள் கொஞ்சம் திறமையற்றவர்களாக இருந்த காலகட்டங்களில் வாரணாசியினுடைய ஆளுநராக இருந்தவன் தான் சிசுநாகர். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கடைசி ஹரியங்க வம்ச மன்னனை படுகொலை செஞ்சுட்டு மகதத்தின் தலைவனாக தன்னை அறிவிச்சுட்டு அரசனாகிறாரு. ஸோ இவனுடைய காலகட்டத்தில் நடைபெற்ற ஒரு முக்கியமான அச்சீவ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சிசுநாகருடைய காலத்தில் பாடாலிபுத்திரத்திலிருந்து தலைநகரத்தை கொஞ்சம் காலகட்டம் வைசாலியிலும், அதுக்கடுத்து கிரீவராஜாவுக்கும் மீண்டும் தலைநகரத்தை மாற்றிருப்பாங்க. இவருடைய காலத்தில் இன்னொரு முக்கியமான அச்சீவ்மெண்ட், அவந்தியோட மகதமும் அவந்தியும் ஏறத்தாழ 100 ஆண்டுகள் மாறி மாறி போர் நடந்துகிட்டே இருக்கும். இந்த போராட்டத்தில் மகதம் அவந்தியை முழுமையாக வெற்றி பெற்றது எந்த காலகட்டத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிசுநாகனுடைய காலகட்டங்களில் தான். ஸோ இவனுக்கு அடுத்து மன்னரானது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலசோகன் அல்லது கால அசோகன்னு சொல்லுவாங்க. இவர் மன்னரானதான் சொல்லப்படுறாங்க. இவர் மீண்டும் தலைநகரமாக பாடாலிபுத்திரத்தை மாற்றியதாக சொல்கிறாங்க. இவருடைய காலகட்டத்தில் நடைபெற்ற இன்னொரு மிக முக்கியமான அச்சீவ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2வது பௌத்த மாநாடு இவரோட காலகட்டத்தில் நடைபெற்றதாக சொல்கிறாங்க. இந்த 2வது பௌத்த மாநாட்டில் பௌத்த பிச்சுகளிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு சதவிதாஸ் மகா சாம்காஸ் அப்படின்ற அடிப்படையில் பௌத்த மதத்துக்குள்ளே 2 பிரிவுகள் ஏற்பட்டு பௌத்த மதம் பிளவுபட்டதாக சொல்கிறாங்க. இவ்வாறு ஏற்பட்ட பௌத்த மதத்தில் ஏற்பட்ட பிளவை தான் 3வது பௌத்த மாநாட்டின் போது அசோகர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா மீண்டும் ஒன்றிணைத்திருப்பார். அதுக்கப்புறம் இந்த சிசுநாக வம்சத்தை முடிவு கொண்டு வந்துட்டு நந்தர்கள் ஆட்சியை கைப்பற்றுறாங்க. நந்தர்கள் ஆட்சியை கைப்பற்றினதில் முதல் அரசனாக பார்க்கப்படக்கூடியவன் மகாபத்மநந்தன். வரலாற்றில் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சிசுநாக வம்சமும் சூத்திர வம்சமும் சொல்கிறாங்க. ஆனால் ரொம்ப தெளிவான சான்றுகள் அதிகம் எது கிடைக்கிது அப்படின்னா மகாபத்மநந்தன் நந்த வம்சத்தை தோற்றுவிச்சதுக்கப்புறம் சொல்லப்படுற வார்த்தை தான் முக்கியமாக பார்க்கப்படுது. முதல் சத்திரியர் இல்லாத வம்சம் எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நந்தர்களுடைய ஆட்சி தான். பாலி மொழி நூல்களில் இவரை உக்கிரசேனா என்று சொல்கிறாங்க. உக்கிரசேனானா என்ன பொருள் அப்படின்னா கொடூரமான சேனைகளை கொண்ட தலைவன்னு பொருள். ஸோ இவனுடைய காலகட்டத்தில் கலிங்கத்தின் மீது படையெடுத்து வெற்றி பெற்றதாக சொல்லப்படுது. மேலும் இந்த மகாபத்மநந்தன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏகரதன்ற பட்டத்தை சூட்டி கொண்டதின் அடிப்படையில் சத்திரியர்களுடைய ஆட்சியை நிறைய வட இந்தியாவில் ஒழித்ததாக சொல்லப்படுது. மகாபத்மநந்தருக்கு அடுத்து அவருடைய 8 பசங்களும் தொடர்ந்து ஆட்சி பண்ணாங்க. இவ்வாறு 9 நந்த மன்னர்கள் ஆட்சி பண்ணதுனால நந்தர்களை வரலாற்றில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நவநந்தர்கள்னு சொல்கிறாங்க. ஸோ நந்தர்களுடைய கடைசி அரசன் யார் அப்படின்னா தனநந்தன். இவன் தான் இந்த மரபின் கடைசி அரசனாக சொல்லப்படுறாங்க. அலெக்சாண்டர் வடமேற்கு இந்தியாவின் மீது படையெடுத்து வரப்படும் பொழுது மகதத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்தவன் இந்த தனநந்தன் தான். ஸோ கிரேக்க குறிப்புகளில் இவனை அக்ராமிஸ் மற்றும் சாண்ட்ரமிஸ் அப்படின்ற பெயர்களில் அழைக்கப்படுவதாக சொல்லப்படுது. ஸோ டிஆர்பியில் கேட்க வாய்ப்புகள் உண்டு. அக்ரமிஸ் சாண்ட்ரமிஸ் என்று அழைக்கப்பட்டவங்க யாருன்னா தனநந்தன் தான்.
ஏன் இவனை அந்த கிரேக்க குறிப்புகளை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இவன்ட்ட ஒரு மிகப்பெரிய இராணுவ படை இருந்ததாகவும், அந்த இராணுவ படையில் 2,00,000 காலாட்படை வீரர்களும், 3000 யானைப்படை வீரர்களும், 20,000 குதிரைப்படை வீரர்களும், 2,000 தேர்களை உடைய படைகளை கொண்ட வீரர்களும் இருந்ததா சொல்லப்படுது. அப்போ அலெக்சாண்டர் இந்தியாவின் மீது படையெடுத்து வரும்பொழுது இருந்த படை வீரருடைய எண்ணிக்கையை வந்து பார்த்தோம் அப்படின்னா 40,000லேருந்து 50,000க்குள்ளே தான் சொல்கிறாங்க. அப்போ அலெக்சாண்டர் படையை விட இந்த படை 4 மடங்கு அல்லது 5 மடங்கு பெரிய படையாக இருக்கிறதுனால தான் அலெக்சாண்டருடைய படை வீரர்கள் என்ன பண்ணலை, மகதத்தின் மீது படையெடுத்து வர்றதுக்கு ஏற்றுக்கொள்ளாமல் கலகம் செய்து மீண்டும் தாய்நாட்டுக்கு திரும்பணும்னு சொன்னதா வரலாற்று குறிப்புகள் சொல்லுது. இதை தவிர நந்தர்களை பற்றி அறிய கிமு 2ஆம் நூற்றாண்டு வாக்கில் கலிங்கத்து காரவேலன் வெளியிட்ட கதிம்ப கல்வெட்டு நந்தர்களை பற்றி, அதிலும் மகாபத்மநந்தர் கலிங்கத்தின் மீது படையெடுத்து வெற்றி பெற்று இணைத்ததை பற்றியும் அவர் அங்கே ஒரு நீர் வடிகால் ஏற்படுத்தியதை பற்றியும் குறிப்புகள் இதில் சொல்லப்படுது. ஸோ இப்பேற்பட்ட நந்தர்கள் பொதுவான ஆண்டிற்கு முன் 321 வாக்கில் பொதுவான ஆண்டிற்கு முன் 321 வாக்கில் சந்திரகுப்த மௌரியனுடைய முயற்சியின் பேரில் நந்தர்களுடைய ஆட்சி முடிவுற்றதாக சொல்லப்படுது. அப்போ இதே காலகட்டங்களில் வடமேற்கு இந்தியாவில் அயலவருடைய படையெடுப்பும் மேற்கொள்ளப்பட்டது. அந்த அடிப்படையில் அரியங்க வம்சம் ஆட்சி பண்ணும்போது பாரசீகருடைய படையெடுப்பும், நந்தர்களுடைய ஆட்சியின் போது மாசிடோனியா படையெடுப்பும் மேற்கொள்ளப்பட்டது. சரிங்களா? இப்போ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அக்மேனிய ஆட்சியாளர்கள், இந்த பாரசீகத்தை ஆட்சி பண்ணவர்களை தான் அக்மேனிய ஆட்சியாளர்கள்னு சொல்கிறாங்க. ஸோ பாரசீகம் இன்றைய ஈரான் என்று அழைக்கப்படக்கூடியது. மெசபடோமியான்றது இன்றைய ஈராக். பாரசீகம்னா ஈரான், மெசபடோமியான ஈராக். ஸோ பாரசீகம்ன்றது இன்றைய ஈரானை குறிக்கக்கூடிய சொல். மகாசைரஸ் தான் இந்த அக்மேனிய வம்சத்தினுடைய முதல் அரசனாக பார்க்கப்படுறான். இவன் படையெடுத்து வந்து காந்தாரத்தை என்ன பண்ணுறான், கைப்பற்றி தன்னுடைய ஆட்சியின் கீழே கொண்டு வந்துடுறான். ஸோ அதுக்கடுத்து மகாசைரஸினுடைய பையனுடைய பையன் அழைக்கப்படக்கூடிய அந்த வம்சத்தினுடைய 3வது ஆட்சியாளரான முதலாம் டேரியஸ். இவர் எங்கே பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அசோகரை பற்றி படிக்கும்போது கல்வெட்டுகளை பற்றிலாம் படிப்போம். பாரசீக அரசரான முதலாம் டேரியஸின் கல்வெட்டின் படி அப்படின்னு பார்ப்போம் பார்த்தீங்களா, பெர்சிபோலிஸ் கல்வெட்டுன்னு சொல்லி, அதெல்லாம் இவனுடைய தான். இந்த முதலாம் டேரியஸோட காலத்தில் தான் பொதுவான ஆண்டிற்கு முன் 516 வாக்கில் சிந்து மற்றும் பஞ்சாப் பகுதியும் சேர்த்து இணைச்சிக்கிறான். இவ்வாறு இணைத்து கொண்டு இந்த ஈரானிய ஆட்சியில் 20வது மாகாணமாக வடமேற்கு இந்திய பகுதியை என்ன பண்ணிக்கிறான், இணைச்சிக்கிறான். ஸோ வரலாற்று குறிப்புகளின் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா, முதல் விரிவாக்கவாதியாக சைரஸ் பார்க்கப்படுறாரு. பண்டைய காலத்தில் முதல் பேரரசாக பார்க்கப்பட்டது எது பார்த்தீங்கன்னா இந்த பாரசீக பேரரசு தான், அக்மேனிய ஆட்சியாளர்கள் தான். ஸோ அதனுடைய கிழக்கு எல்லையாக இந்தியா இருந்திருக்கு. அதில் 20வது சத்ரப்பாக இந்த வடமேற்கு இந்திய பகுதி இருந்திருக்கு. 20 மாநிலங்களிலுமே அதிக வருவாயை ஈட்டி கொடுத்தது இந்த இந்திய பகுதிகள் தான்ன்றது இங்கே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. ஸோ இவ்வாறு இந்த பாரசீக பகுதியின் கீழ் இந்தியா இருந்த காலகட்டங்களில் தான் கரோஸ்டி வரி வடிவம்ன்றது இந்தியாவுக்கு அறிமுகமானதாக சொல்கிறாங்க. இது மட்டும் அல்லாமல் முதலாம் டேரியஸ் சிந்து நதி பகுதியை ஆய்வு செய்வதற்கு ஸ்கைலாக்ஸ் என்பவரோட தலைமையில் ஒரு படையை அனுப்பியிருக்கான். என்ன காரணத்திற்காக அப்படின்னா, இந்த பகுதியின் மீது படையெடுத்தது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியை முழுவதுமாக இணைத்துக் கொள்வதற்கு, இதனுடைய புவியியல் நிலைமையை தெரிந்து கொள்வதற்காக தான் ஸ்கைலாக்ஸ் அனுப்புனதாக சொல்கிறாங்க. இதை தவிர இந்த முதலாம் டேரியஸுடைய தலைநகரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பெர்சிபோலிஸ் என்பது ஆகும். இந்த பாரசீக படையெடுப்பின் விளைவால் என்னென்ன முக்கியத்துவம் விளைந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, வணிக பரிமாற்றம், கலை பரிமாற்றம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. அதுலேயும் மௌரியர்களுடைய காலகட்டத்தில் இருந்த சிற்பங்கள் எல்லாமே இந்த பாரசீக கலைகளின் தாக்கத்தின் அடிப்படையில் உருவானதாக சொல்கிறாங்க. இந்த சிற்பத்தில் வந்து அந்த மௌரியர் காலகட்டங்களில் இருக்கக்கூடிய தூண்கள் மேலே மணிகள் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த சிற்பமெல்லாம் பாரசீகத்திலிருந்து இங்கே உள்வாங்கி கொண்ட முறையாக தான் பார்க்கப்படுது. அதே மாதிரி அசோகருடைய கல்வெட்டுன்ற முறையும் பார்த்தோம் அப்படின்னா பாரசீகத்தினுடைய செல்வாக்கின் அடிப்படையில் உருவானதாக தான் சொல்கிறாங்க. ஸோ இது மட்டும்தான் பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அலெக்சாந்தர் பொதுவான ஆண்டிற்கு முன் 356 வாக்கில் பெல்லான்ற இடத்துல மாசிடோனியாவில் பிறந்ததாக சொல்கிறாங்க. இந்த மாசிடோனியான்றது கிரேக்கத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி என்று சொல்லப்படுது. ஸோ 336ஆம் ஆண்டு 20வது வயதில் அவர் அரசராக முடிசூடினதாக சொல்கிறாங்க. இவ்வாறு முடிசூடினதுக்கு அப்புறம் இந்த பாரசீக பேரரசனுடைய ஆட்சி எல்லை மேற்கு பகுதியில் கிரேக்கம் வரைக்கும் பரவி இருந்துச்சு. எப்படி கிழக்கு பகுதியில் இந்தியா வரைக்கும் பரவி இருந்துச்சோ மேற்கு பகுதியில் கிரேக்கம் வரைக்கும் பரவி இருந்துச்சு. அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாரசீகத்திலிருந்து என்ன பண்ணுறாங்க, கிரேக்கம் எழுச்சி பெற்று பாரசீகத்தை வெற்றி பெற்று இந்தியாவை நோக்கியும் வந்தது இந்த கிரேக்கப்படை. அதில் பாரசீகத்தோட பொதுவான ஆண்டிற்கு முன் 334லேருந்து 330 வரை அர்பெல்லான்ற போரில் முழுமையாக பாரசீகத்தை இணைச்சிக்கிடுவாங்க. ஸோ அந்த அடிப்படையில் பாரசீகத்தில் ஒரு நிலையான கிரேக்க ஆட்சியை ஏற்படுத்திட்டு 326 ஆண்டு வாக்கில் இந்தியாவின் மீது படையெடுத்து வருவார். ஸோ அதுக்கப்புறம் திரும்ப தாய்நாடு திரும்ப வழியில் பொதுவான ஆண்டிற்கு முன் 323 வாக்கில் பாபிலோன்ற இடத்துல அவர் உயிர் தந்ததாக சொல்லப்படுது. இவ்வாறு பாரசீகத்தை தாண்டி ஆப்கானிஸ்தான் வழியாக இந்தியாவுக்குள்ளே வராரு. வரும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெட் கலர் பிளேஸ் இருக்குது பார்த்தீங்களா,
இதுக்கு மேலே வந்து பார்த்தோன்னா கைபர் கணவாய் இருக்கும். சரிங்களா? கைபர் கணவாய் வழியாக வர்றாரு. இங்கே இருக்கிறது தான் ஸ்வாத் பள்ளத்தாக்கு. ஓல்டு புக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலெக்சாண்டர் ஸ்வாத் பள்ளத்தாக்கு வழியாக இந்தியாவுக்கு வந்ததா சொல்லுவாங்க. சரிங்களா? ஓல்டு 11th ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா அலெக்சாண்டர் ஸ்வாத் பள்ளத்தாக்கு வழியாக இந்தியாவுக்குள்ளே வந்ததா சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்வாத் பள்ளத்தாக்கு ஒரு சில புத்தகங்களில் பலுசிஸ்தானம் தவறாக கொடுக்கப்பட்டிருக்கு. பலுசிஸ்தானத்தில் இல்லை, மேலே இருக்குது. ஸோ அதனால் கைபர் கணவாய் வழியாக வந்தால் சொன்னாலும் சரிதான், ஸ்வாத் பள்ளத்தாக்குன்னு சொன்னாலும் சரிதான். அலெக்சாண்டர் ஸ்வாத் பள்ளத்தாக்கு வழியாக வந்தார்னாலும் சரிதான், கைபர் கணவாய் வழியாக வந்தாலும் சொன்னாலும் சரிதான். சரிங்களா? ஸோ இவ்வாறு அலெக்சாண்டர் கைபர் கணவாய் ஸ்வாத் பள்ளத்தாக்கு பகுதி வழியாக வந்தால் சொல்லப்படுது. இவர் வரும்போது தட்சசேலத்தின் மன்னனாக அம்பி என்பவன் இருந்தனாகவும், இவன் அலெக்சாண்டருடைய போர் திறமையை பற்றி கேள்விப்பட்டதன் அடிப்படையில் அவரோட போர் புரியாமலே பயந்து போய் அவருக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த அடிப்படையில் பஞ்சாபை அந்த காலகட்டங்களில் ஜீலம் ஜினாப் என்ற இரு நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதியை பஞ்சாபை போரஸ் என்ற மன்னன் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ அவன் என்ன பண்ணுறான், தைரியமாக அலெக்சாண்டரை எதிர்த்து போரிடுறான். ஸோ அந்த போரில் வந்து ஜீலம் நதிக்கரை போர், ஹைடாஸ்பஸ் போர்னு சொல்லுவாங்க. ஜீலம்ன்றது நம்மளுடைய குறிப்புகளில், ஹைடாஸ்பஸ்ன்னு கிரேக்கர்கள் அந்த நதியை குறிப்பிட்டிருப்பாங்க. அந்த அடிப்படையில் அந்த போரில் வந்து போரஸ் தோல்வி அடைஞ்சாலும் கூட அவன் தைரியமாக எதிர்த்து போரில் ஈடுபட்டது அலெக்சாண்டருக்கு பிடிச்சி போய் திரும்ப அவன்கிட்டே ஆட்சியை ஒப்படைச்சதா சொல்லப்படுகிறது. இவ்வாறு அலெக்சாண்டர் மொத்தம் இந்தியாவில் 19 மாதங்கள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இந்தியாவில் அவர் கைப்பற்ற பகுதிகளை மொத்தம் 3 பெரும் பகுதிகளாக பிரித்து தன் ஆளுநரிடம் ஒப்படைச்சதா சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழலில் கங்கை சமவெளியை நோக்கி படையெடுத்து போகணும்னு அலெக்சாண்டர் நினச்சப்ப பியாஸ் நதிக்கரையில் இந்த கிரேக்க படை வீரர்கள் எல்லாரும் என்ன கலகம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தன் நண்பர்களுடைய படை வீரர்களுடைய எண்ணிக்கையும் படை திறமையும் கேள்விப்பட்டதுனால நம்ம படை எண்ணிக்கையில் குறைவாக இருக்கும், ஸோ அங்கே போனால் தோற்று போயிடுவோம் அப்படின்ற அடிப்படையில் மீண்டும் தாய்நாட்டுக்கு போகணும், நம்ம நாட்டை விட்டு வந்து ரொம்ப ஆண்டுகள் ஆனதுன்ற காரணத்தை முன்வைத்து அவர்கள் திரும்ப நாட்டிற்கு சென்றதாகவும், வீரர்கள் ஒத்துழைக்காதனால அலெக்சாண்டர் பியாஸ் நதிக்கரையோடு திரும்பி சென்றதாக சொல்கிறாங்க. இவ்வாறு கிரேக்கத்தை விட்டு வெளியேறிலிருந்து பாரசீக பேரரசு முழுவதும் இந்தியாவிலும் பல இடங்களில் வந்து பார்த்தோம்னா தன்னுடைய பெயர்கள்லேயே அலெக்சாண்ட்ரா என்ற பேரில் பல நகரங்களை தோற்றுவித்ததாக சொல்லப்படுது. பாகிஸ்தானில் மட்டும் 3 அலெக்சாண்ட்ரா நகரம் இருக்கிறதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜீலம் நதிக்கரை போரில் தன்னுடைய குதிரை புகி பேலஸ் தோற்று போன அந்த போரில் இறந்து போயிடும். சரிங்களா? ஸோ அவ்வாறு இறந்து போனதுனால அதனுடைய நினைவாக என்ன பண்ணிடுவாங்க, புகி பேலஸ்ன்ற ஒரு நகரத்தையும் உருவாக்குனதாக சொல்லப்படுகிறது. இதை தவிர இந்த கிரேக்க படையெடுப்பின் விளைவால் என்னென்ன கான்செப்ட் முக்கியமான தாக்கங்கள் இந்திய வரலாற்றில் உருவானது அப்படின்னு பார்த்தோம்னா, 1 காந்தார கலை. ஸோ அந்த கிரேக்கர்களுடைய வருகையும் இந்தியாவில் வடமேற்கில் இருந்த சிற்பக்கலையும் உருவாகி தான் காந்தார கலைன்ற ஒரு கலை உருவானது. இது கனிஷ்கருடைய காலத்தில் புகழ்மிக்க உச்சியில் புகழ்மிக்க அளவில் வளர்ந்தது, புகழின் உச்சிக்கு அடிச்சுன்றது. அடுத்து வானியல் சாஸ்திரம். கிரேக்கர்கள் பின்பற்றிய வானியல் சாஸ்திர முறையை இந்தியர்களும் பின்பற்ற ஆரம்பித்தாங்க. அடுத்து வணிக தொடர்புன்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா மத்திய தரைக்கடலில் இருக்கக்கூடிய ஐரோப்பிய நாடுகளோட வியாபார முறை தொடங்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த அடிப்படையில் தான் பார்த்தோம்னா கிரேக்கமும் ப்ளஸ் ரோம் நாட்டோடையும் வியாபாரம் இந்தியா செய்ய ஆரம்பித்ததாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த மாகாண நிர்வாக முறை அமைப்பு, இந்த சத்திரப்புகள்னு சொல்லி உருவாக்கக்கூடிய மாகாண நிர்வாக முறைன்றதை கிரேக்கர்களிருந்து தான் இந்தியர்கள் கற்றுக்கொண்டதாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நாணய உருவாக்க முன்னேற்றம். ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் நாணயம்ன்றது ஏதோ பேரளவுக்கு தான் இருந்திருக்கும். பட் நாணயங்களில் உருவாக்குறதுல கூட சில முக்கியமான விஷயங்களை கிரேக்கர்களை பார்த்தா இந்தியர்கள் உள்வாங்கி கொண்டதாக சொல்லப்படுகிறது. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னா இந்த கிரேக்க பதிவுகள் இந்திய வரலாற்றில் கால கணிப்பிற்கு உதவுகின்றன. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சமண பௌத்த மத இலக்கியங்களில் சொல்லப்படக்கூடிய செய்திகளை இந்த அலெக்சாண்டருடைய வருகையின் போது பல வரலாற்றாளருடைய குறிப்புகளை வச்சு என்ன பண்ணுறாங்க, கிரேக்கர்கள் வரலாற்றை எழுதுனதில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதுனால ஆண்டுகள் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வைத்து இங்கே இந்தியாவோட நிகழ்வுகளையும் அலெக்சாண்டர் வந்து போன நிகழ்வுகளை வச்சு என்ன பண்ணுறாங்க, உறுதிப்படுத்துகிறாங்க. உதாரணத்துக்கு மௌரிய பேரரசு எழுச்சி பெற்றது, மௌரிய பேரரசு அமைக்கப்பட்டது எல்லாமே இந்த குறிப்புகள் வச்சு உறுதிப்படுத்தப்படுது. அது மட்டும் இல்லாமல் இவங்க படையெடுத்து வந்த அடிப்படையில் வடமேற்கு இந்தியாவில் அரசியல் வெற்றிடம் உருவானது. அது என்ன அரசியல் வெற்றிடம் அப்படின்னா, இருந்த சின்ன சின்ன அரசர்கள்லாம் தோற்கடித்ததுனால கிரேக்கர்கள் தான் இருக்காங்க. அப்போ கிரேக்கர்களும் வலிமை இல்லாதவங்களாக இருந்தப்ப அந்த இடத்துல வலிமையான ஆட்சி இல்லாமல் இருந்த சூழலை பயன்படுத்தி சந்திரகுப்த மௌரியர் முதல்ல வடமேற்கு இந்தியாவை கேப்சர் பண்ணுறாரு. ஸோ அங்கேருந்து தான் தட்சசீலத்துலேருந்து ஒரு படையை ரெடி பண்ணி அதுக்கப்புறம் மகதத்தை வெற்றி பெற்று மகத அரசை கைப்பற்றுறாரு. அதுக்கப்புறம் மகதத்தில் ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் வடமேற்கு இந்தியா முழுவதுமே மகத பேரரசோடு இணைத்து கொண்டதாக சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் இந்த அலெக்சாண்டரோட படையெடுப்புன்றது வந்து பார்த்தோம்னா வடமேற்கு இந்தியாவில் இந்த சந்திரகுப்த மௌரியருக்கு படை திரட்டுவதற்கு தேவையான சூழலை உருவாக்கி கொடுத்ததுனால மௌரிய பேரரசு அமைய அலெக்சாண்டர் படையெடுப்பு வழிவகுத்து கொடுத்ததாக சொல்கிறாங்க. அடுத்து கலை பண்பாட்டு பங்களிப்பில் பார்த்தோம் அப்படின்னா கிரேக்கர்களுடைய தாக்கத்தை விட பாரசீக பண்பாடு தான் இந்தியாவில் அதிகம் காணப்படுது. என்னதான் கிரேக்கர்களுடைய நிறைய வியாபார தொடர்பு இதெல்லாம் இருந்தாலும் கூட மௌரிய பேரரசு காலகட்டங்களில் பாரசீக பண்பாட்டோட தாக்கம் தான் அதிகமாக காணப்படுவதாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அலெக்சாண்டரை பற்றி எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்னு பார்த்தோம்னா, அலெக்சாண்டருடைய தாயினுடைய பெயர் வந்து பார்த்தோம் அப்படின்னா
ஒலிம்பியாஸ். தந்தையோட பேர் 2ஆம் பிலிப். வம்சம் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஹேட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அலெக்சாண்டரோட வம்சத்தோட பேர். 16வது வயதாக இருக்கும்போது தான் அலெக்சாண்டருக்கு ஆசிரியராக அரிஸ்டாட்டிலை அவங்க தந்தையை வந்து நியமித்ததாக சொல்லப்படுது. அரிஸ்டாட்டிலை வந்து ஃபாதர் ஆஃப் வெஸ்டர்ன் ஃபிலாசபி, மேற்குலகின் தத்துவியலின் தந்தைன்னு அரிஸ்டாட்டிலை சொல்கிறாங்க. அலெக்சாண்டரை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வரலாற்றில் த கிரேட்னு சொன்னாலும் கூட அவர் 3ஆம் அலெக்சாண்டர் தான். சரிங்களா? ஏன்னா அவருக்கு முன்னாடி 2 அலெக்சாண்டர் இருந்திருக்காங்க. இது அலெக்சாண்டர் இறந்ததுக்கப்புறம் அலெக்சாண்டர் பையன் ஒருத்தன் பதவியேற்றிருக்கான். அவன் 4ஆம் அலெக்சாண்டர்ன்ற பேரில் தான் பதவியேற்றதாக சொல்லப்படுகிறது. சரிங்களா? ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த கண்டென்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை தாண்டியும் சில விஷயங்கள் இருக்குது. அதை டெஸ்ட் கொஸ்டின்ஸில் அங்கங்கே ஆட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.